தியானத்துக்காய் சங்கீதத்தின் புத்தகம் 136 சங்கீதம் 23 வசனம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தார். அவர் நம்மை மறக்கவில்லை. அப்படியானால் எவர்களை கர்த்தர் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்படியானால் நம்மை மகிமைப்படுத்தும்படியாய் நம்மை நீதிமான்களுடைய வரிசையிலே நிலைநிறுத்தும்படியாய் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இயேசு சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்படியானால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். தாவீது சொல்லுகிறான் 40ஆம் சங்கீதம் கடைசி வசனம், நானோ சிறுமையும் எளிமையும் மாண்டவர், கர்த்தர் என்மேல் நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மேல் என்மேல் நினைவாய் இருக்கிறதற்கு நாம் எந்த தகுதியும் நமக்கு இல்லை. அப்படியானால் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை, அவர் கிருபை என்றும். அதைத்தான் நாம் சங்கீதத்திலே பார்த்தோம். எந்த தகுதியும் இல்லாத நமக்கு அவர் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே, அவர் நமக்கு வேண்டிய நன்மைகளை தருகிறபடியினாலே அது அவருடைய கிருபை. அப்ப அந்த கிருபை நமக்கு தேவை. அவர் கிருபை என்றும் உள்ளது. கொஞ்ச காலம் இருந்து கொஞ்ச காலம் இல்லாமல் போகிறது அல்ல. அவருடைய கிருபை எப்போதும் நமக்கு உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தார். அவரை நீங்கள் துதியுங்கள். என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். இயேசு சொல்லுகிறார், என் பிதா ஒருவனுடைய அருளை, பிதாவின் அருளை ஒருவன் பெறாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்படியானால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் இழுத்துக் கொண்டார். அவருடைய அருள் நமக்கு இருந்ததினாலே அவர் நம்மை இழுத்துக் கொண்டார். மாத்திரமல்ல, அவர் நமக்கு நல்ல நாமத்தை தரித்தார். தரித்து சொல்லுகிறார், நீ என்னுடையவன். நீ யார்? என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, எசாயா 43:1, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, அல்லேலூயா, உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர். அவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ பயப்படாதே, உன்னை நான் என்ன செய்தேன்? மீட்டுக் கொண்டேன். மீட்டுக் கொண்டேன்னா அடமானம் வச்சத அவர் தாம் கிரையம் கொடுத்து என்ன செய்கிறார்? தனதாக்கி கொள்ளுகிறார். சிலர் நகை கடைக்கு போகிறாங்க, நகையை என்ன செய்கிறார்கள்? அடைமானம் வைத்து அங்கே பணத்தை வாங்கி கொண்டு போகிறார். இப்ப இந்த நகை எங்கே இருக்கிறது? உரியவனிடத்தில் அல்ல, அடமானம் கொடுத்தவனுக்கு என்ன செய்யலாம்? அங்க போய் இந்த நகை இருக்கிறது.
நீங்களும் நானும் அந்தகாரத்தில் இருந்தோம், இருளின் ஆதிக்கத்தில் இருந்தோம், பிசாசின் அடிமைத்தனத்தில் காணப்பட்டோம். ஆனால் கர்த்தர் தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே கரையம் கொண்டு மீட்டெடுத்து தன்னுடையவராய் அவரை மாற்றிக்கொண்டார். இப்போ நீங்கள் யார்? அவருடைய. அதுதான் சோலமித்தியார் சொல்லுகிறார், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். உண்மை பாராட்ட கர்த்தர் நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். அப்படியானால் இங்கே நாம் வாசிக்கும் போது உன்னை உண்டாக்கினவரும் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, அப்ப அவர் நம்மை உண்டாக்கினார், அவர் நம்மை உருவாக்கினார். சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது 139ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், சங்கீதம் 139:13, நீர் என் உள்ளிந்திரியங்களை கைக்கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்கதான அதிசயமான உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை நான் என்ன செய்தேன்? துதிப்பேன். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள். கேளவாசியுங்கள். நன்றாய் எனக்கு தெரியும், நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் என் எலும்புகள் உருவேற்படுவதற்கு முன்பதாக அது மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் கருவாய் இருக்கும் போதே கர்த்தர் அதை என்ன செய்தார்? கண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 1:5. தாயின் வயிற்றில் உருவாகிறதற்கு முன்னே என்னை நீர் அறிவீர். தாயின் வயிற்றிலே கர்ப்பத்திலே உருவாகிறதற்கு முன்னே நான் உன்னை என்ன செய்தேன்? அறிந்தேன். ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் நம்மை தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவர் நம்மை என்ன செய்தார்? கண்டார், அறிந்து கொண்டார். அவர் நம்மை உண்டாக்கினார், அவர் நம்மை உருவாக்கினார். இன்னும் சொல்ல போனால் எபேசியர் எழுதின நிருபம், கலாத்தியர், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாம் அவருடைய அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இப்ப எங்க போயிட்டாரு? உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் என்ன செய்தாராம்? நம்மை தெரிந்து கொண்டார். உலகம் உண்டாகிறதுக்கு முன்னமே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் உங்கள் மேலும் என் மேலும் வைத்திருக்கிற அன்பு அது பெரியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் எசாயா 43 நாம் வாசிக்கும் போது, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உண்டாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை நான் என்ன செய்வேன்? எதற்காக மீட்டுக் கொண்டார்? எனக்காக உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். நீங்கள் யாருக்காக? நீங்கள் யாருக்காக? இயேசுவுக்காக. அவருடைய சொந்த ஜனமாய் நீங்கள் இருக்கும்படியாக உங்களை உலக தோற்றத்துக்கு முன்னே தம்முடைய அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்பதற்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அன்பை நாம் நினைக்கிறோமா? அவர் நம்மை தெரிந்து கொண்ட விதத்தை நாம் அறிந்தால் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டோம், ஒரு நாளும் அவரை விட்டு பின்வாங்கி போக மாட்டோம்.
ஏனென்றால் அவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை உண்டாக்கினார், நம்மை உருவாக்கினார். அல்லேலூயா. மோசே சொல்லுகிறான், இதற்கு முன்னும் இதற்கு பின்னும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல. நீ வேற யாரையாவது என்ன செய்யும் அனுப்பும் என்று சொல்லும் போது கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், குருடனை உண்டாக்கினது யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் உண்டாக்கினவன் யார்? நான் அல்லவா? அப்போ உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் கர்த்தர். அப்ப குருடனையும் பார்வை உள்ளவனையும் செவிடனையும் இவனையெல்லாம் உண்டாக்கினது யார்? நான் அல்லவா? உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? எனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ என்ன செய்வாய்? நீ நீதியானவர்களை என்ன செய்வாய்? ரட்சிப்பாய். நீ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை. இயேசுவானவர் சொன்னார், எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அந்த இருவழி சந்தையிலே கட்டப்பட்டிருக்கிற கழுதையை நீங்கள் காண்பீர்கள். கழுதையையும் கழுதை குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். நீங்கள் அவைகளை அவிழ்க்கும் போது கழுதைக்கு சொந்தக்காரன் கேட்பான், ஏன் கழுதையை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்கும் போது நீங்கள் சொல்லுங்கள், இது ஆண்டவருக்கு தேவை. இது யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை. சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை. எதற்கு? இந்த உலகத்திலே அவரை சுமந்து செல்லும்படியா. இயேசுவை சுமந்து செல்ல உங்களுக்கு ஆசை இருக்கிறதா? உங்களுக்கு பிரியம் இருக்கிறதா? உங்களுக்கு வாஞ்சை இருக்கிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நாம் சுமப்போம். தேவையில்லாமல் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொள்ளவில்லை. உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என்னை பயன்படுத்தும், நீர் என்னை உபயோகப்படுத்தும், உம்மால் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாய் விளங்க எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும், நீர் என் மேல் நினைவாய் இரும், நீர் என்னை மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். அப்படியானால் நாம் தாழ்வில் உண்டானவர்கள், அவர் உயர்வில் உண்டானவர். அவர் நம்மை நினைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் நம்மேல் வைத்த அன்பினாலே தம்முடைய உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். மலையாள பைபிளில் விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது என்று ஒரு போதகர் சொன்னார், உங்களை அவர் தம்முடைய உள்ளங்கையிலே பச்சை குத்தி வைத்திருக்கிறார். பச்சை குத்தியாச்சுன்னா அது என்ன செய்ய முடியாது? அழிக்கவே முடியாது. அதை அழிக்க வேண்டுமானால் அந்த மேற்தோலை என்ன செய்யணும்? உரிச்சு எடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானால் அவர் உங்களை அறிந்திருக்கிறார், அவர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். மறுபடியும் வாசிக்கலாம். 43ஆம் அதிகாரம் ஏசாயா முதல் வசனம். யாக்கோபே. யாக்கோபே கூப்பிடணும், அவர்தான் பெயர் மாற்றி வைத்திருக்கிறார். இனி உன் பெயர் யாக்கோபு என்று இராமல் இஸ்ரவேல் என்று இருப்பதாக. இஸ்ரவேல் என்று சொன்னால் மனுஷனையும் தேவனையும் மேற்கொள்ளும். அப்ப இஸ்ரவேல் என்று சொல்லுகிற போது அவன் மனுஷனையும் தேவனையும் மேற்கொண்டான் என்கிற மேலான நாமத்தை
அவர் சொல்ல வேண்டியதாய் இருக்க அவருடைய பழைய பெயரையும் கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபே. எத்துவாலித்தனம் பண்ணனவனே, ஏமாற்றுகிறவனே, வஞ்சிக்கிறவனே. Praise the Lord. ஒரு காலத்துல நாம் உலகத்தை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அநேகரை நாம் ஏமாற்றி இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அங்கே சொல்கிறார், யாக்கோபே. இரண்டாவதாக உன்னை சிருஷ்டித்தவரும், இரண்டாவதாக தான் சொல்றார், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகார் நாச்சியாரை விட்டு வருகிற போது நாச்சியாரின், அதாவது சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? கர்த்தர் சொல்லலாமா? அடிமை பெண் என்று சொல்லலாமா? சாராய்தான் ஆகாரை ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாய் கொடுத்திருக்கிற போது அவர் இனி அடிமை பெண் அல்ல. ஆமென். ஆனால் கர்த்தர் ஆகாருக்கு ஒரு நினைப்பூட்டும்படியாய், சுட்டி காட்டும்படியாய், சாராயின் அடிமை பெண் ஆகிய ஆகாரே. சாராய் கனத்துக்குரியவர். அவள்தான் உன்னை மேன்மைப்படுத்தினார், அவள்தான் உன்னை உயர்த்தினார். அப்படி உன்னை உயர்த்திருக்கும் போது நீ சாராயை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொன்னார், சாராயின் அடிமை பெண் ஆகிய ஆகாரே. நீ போய் உன்னுடைய நாச்சியாரிடத்தில் அடங்கியது. இருக்க இஷ்டம் இல்ல, உட்கார முடியல, வீட்டுக்குள்ள சாப்பிட முடியல. சாராய் அவளை கடுமையாய் என்ன செய்தார்? வேலை வாங்கினார். ஹல்லேலூயா. வேலைக்காரரே, உங்கள் எஜமான்களை கனம் பண்ணுங்கள். இளைஞர்களே, முதியோரை என்ன செய்யுங்கள்? உங்களுடைய தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கள். கனம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. யாரையும் ஒருவரையும் தீர்ப்பாய் குறைவாய் நாம் என்ன செய்யக்கூடாது, எண்ணக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் குறைவாய் மதிப்பிடக்கூடிய அந்த மனிதன் தேவனால் கனம் பெற்ற மனுஷனாய் இருக்கிறார். கனவீனப்படுத்துகிறதுக்கு அல்ல, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் கனம் பண்ணுவோம். Praise the Lord. Praise the Lord. அப்போ இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யார் சாதாரண மனுஷன் அல்ல, அழிந்து போகிற மனுஷன் சொல்லுகிற வார்த்தை அல்ல. பிரைஸ் தி லார்ட். நித்யானந்த உள்ள ஏக சக்கராதிபதி ஆகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இப்போதும் உன்னை உண்டாக்கினவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே. என்ன செய்யாதே? Be not fear. நீ பயப்படாத, பயப்படாத. ஏன் பயப்படுற? பிரைஸ் தி லார்ட். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் நான். ஹல்லேலூயா. அப்படியானால் இங்கே நான் வாசிக்கும் போது பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். யார்? ஏன்? நீ என்னுடையவன். என்ன சொல்லுகிறார்? நீ you are mine. நீ என்னுடையவன். பிரைஸ் தி லார்ட். நம்ம அந்த காலத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்த காலத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. உங்களை அழைத்தது எதற்காக? உங்களை அழைத்தது எதற்காக?
தாழ்வில் இருந்த உங்களை தூக்கி எடுத்தது எதற்காக? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும், சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காவது இயேசுவை குறித்து நீங்கள் சொல்ல பழகிக் கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் தான் கர்த்தர் உங்களை அந்தகாரத்தில் இருந்து, எதுல இருந்தோம்? இருளில் இருந்தோம், அந்தகாரத்தில் இருந்தோம், பிசாசின் வல்லடியில் நாம் காணப்பட்டோம். அவனுடைய ஆதிக்கத்தில் அடிமைத்தனத்தில் இருந்ததான நம்மை ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நம்மை வரவழைத்தவருடைய புண்ணியம். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை முன்குறித்தது, உன்னை அழைத்தது, உன்னை தாழ்விலிருந்து எடுத்தது எதற்காக தெரியுமா? உன்னை அழைத்த நோக்கம் அவருடைய புண்ணியங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்கும்படிக்கு. வாசியுங்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியார் நீங்கள் யார்? You are the selected people. உங்களை தெரிந்து கொள்கிறதற்கு, முன் குறிக்கிறதற்கு, தேர்ந்தெடுக்கிறதற்கு என்ன விசேஷம் உங்களிடத்தில் இருக்கிறது? உங்களிடத்தில் என்ன விசேஷம் இருக்கிறது? ஊழியத்துக்கு வரும்போது நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் திக்குவாயா, நான் மகனா உள்ளவர், பேசாரியே, வேத அறிவு எனக்கு கிடையாது, ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று கேட்டபோது கர்த்தர் சொன்னார், உன் வாயோடு இருந்து பேசுவேன். இதோட இருந்து பேசுவாரா? வாயோடு இருந்து கர்த்தர் பேசுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் பேரில் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படியானால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராயல் பிரிஸ்ட்ஹுட், ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்த ஜனமாயும், உங்களை தமக்கு சொந்த ஜனம். You are related to God. Amen. Hallelujah. நீங்கள் நானும் தேவனுக்கு சொந்தம். நீங்க சொந்தம் பாராட்டுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அவர் தம்முடைய இரத்த கரையம் கொண்டு உங்களை மீட்டெடுத்தார். உங்களுடைய சரீர மாம்சத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். உங்கள் சரீரமானது தேவனால் பெற்றும், அதை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் சரீரமானது யாரால் பெற்றது? அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட சரீரம், அவரால் உருவாக்கப்பட்ட சரீரம். அப்படியானால் உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிறது. You are the temple. Amen. Hallelujah. நீ தேவனுக்கு எப்படி இருக்கிற? பரிசுத்த ஆலயம். இந்த ஆலயத்தை நீங்க என்ன செய்ய கூடாது? தீட்டுப்படுத்த கூடாது. உதடானது கோபுரத்தின், இந்த சரீரமாகிய கோபுரத்தின் வாசல். இந்த உதடுகளினாலே அவரை துதிக்க வேண்டும். அப்ப இந்த உதடிலே சபித்தல் வரக்கூடாது. துதித்தலும் சபித்தலும் ஒரே உதடிலே வராது. தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரே ஊற்றில் இருந்து ஊறாது. அப்படியானால் நம்முடைய வாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற போது வேண்டாத வார்த்தைகள் நம்முடைய வாயில் புறப்பட வேண்டாம். அப்ப உங்கள் சரீரமானது தேவனால் பெற்றும்
உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. You are not yours. நீங்கள் உங்களுடையவர்கள். அப்ப இந்த சரீரத்தை உங்க சொந்த இஷ்டத்துக்கு, பாவத்துக்கு, வேசித்தனத்துக்கு, விபச்சாரத்துக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க கூடாது என்பதை வேதம் வன்மையாய் கண்டிக்கிறது. இந்த சரீரம் உங்களுடையது அல்ல. சொல்லிதான் சொல்லுகிறார் 20ஆம் வசனத்திலே, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, மாம்சத்திலும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்கள் அப்படின்னு சொல்லல, உடையவைகள் அக்ரின்னு சொல்லப்படுகிறது. அக்ரின்னா பா, அதாவது ஆடு மாடு நாய் இது குறிப்பிடுகிறது போல உடையவைகள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் பூமியில் இருக்கிற காலம் வரையும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டாரே தவிர, உன்னை தாழ்வில் இருந்து அவர் உயர்த்தினாரே தவிர ஒன்றுக்கும் அல்ல. அப்படியானால் உன்னை அவர் மீட்டுக் கொண்டார். நீ பரிசுத்த ஜாதியாய் வைத்திருக்கிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் வைத்திருக்கிறார். நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிறீர்கள். அதனால் தான் இயேசு சொன்னார், நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் யார்? விசேஷித்தவர்கள். அஞ்ஞான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் நான் நம்மளை ரோட்ல பார்க்கும்போது, மற்றவர்கள் நம்மளை பார்க்கும்போது ஒருவேளை அற்பமா நினைக்கலாம், கேவலமா பேசலாம், அவமானப்படுத்தலாம். ஆனா நீங்கள் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். அதுல 4ஆம் வசனம், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் நீ கனம் பெற்றாய். Praise the Lord. You are nice in the sight of God. So far He honor us. Amen. அவர் நம்மை கனப்படுத்துகிறார். அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். உங்களை நீதிமான்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். Praise the Lord. உங்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 16 3ஆம் வசனத்திலிருந்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம். உன் தகப்பன் யாரு? எமோரியன். உன் தாய் யாரு? ஏத்தித்தி. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே, நீ பிறந்த நாளிலே, பிறந்த உடனே என்ன செய்வாங்க? முதல் குழந்தை வெளியே கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட பிற்பாடு இன்னொன்று வரும். அது என்ன? நஞ்சு கொடின்னு. என்னது? நஞ்சு கொடி. நஞ்சு கொடி வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த தொப்புள் கொடிக்கும் நஞ்சு கொடிக்கு இனி என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது என்கிற அர்த்தத்துல அதை என்ன செய்வார்கள்? வெட்டி நல்ல ஒரு நூலா, கயிறு கிடையாது, நூலினாலே என்ன செய்வார்கள்? ரத்தம் வெளியேறாதபடி, ப்ளீடிங் ஆகாதபடி அந்த தொப்புள் என்ன செய்யப்படணும்? கட்டப்படணும். நன்றாய் கட்டப்பட்டால்தான் அது ரத்தம் வெளியேறாது. அப்படியானால் இங்கே உன் தொப்புள் கொடி என்ன செய்யப்படவில்லை? அறுக்கப்படவும் இல்லை. இரண்டாவதாக நீ சுத்தம்
சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை. அப்புறம் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கு? ரத்தத்தினாலே கரைபடிந்த குழந்தையாய் பிள்ளையாய் அது காணப்பட்டது. மாத்திரமல்ல, அது உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை. அது என்ன செய்யப்படவில்லை? துணிகளினாலே சுற்றப்படவும் இல்லை. இயேசுவானவர் சத்திரத்தின் முன்னணியிலே அங்கே மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தார். அல்லேலூயா. பிரசவம் ஒரு தனிப்பட்ட அறையிலே, சத்திரத்திலே, ஒரு ரூமிலே அவருக்கு பிரசவம் இல்லை. சத்திரத்திலே இடம் இல்லாதபடியினாலே. காரணம் என்ன? குடிமதிப்பு எழுதக்கூடிய அந்த காலத்திலே இடம் இல்லை. எல்லாரும் சத்திரத்திலே அங்கே இடம் போட்டு அங்கே தங்கி இருக்கிறார்கள். ஆனால் இவருடைய பிரசவத்திற்கு ஒருவர் கூட இரக்கம் பாராட்டவில்லை. சத்திரத்தின் முன்னணியிலே அவர் என்ன செய்தார்? குழந்தையை பெற்றெடுத்தார். அங்கே பிரசவம் யார் பார்த்திருப்பா? யோசேப்பு தான் பார்த்திருப்பார். வேற யார் அங்கே இல்லை. அப்போ இயேசுவாகிய குழந்தை ஒரு துணிகளில் சுற்றப்பட்டு முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள் அப்படின்னு மேய்ப்பர்களுக்கு அடையாளத்தை சொன்னார். ஆனால் அந்த இயேசு அன்றைக்கு தூக்கி எறியப்படவில்லை, அவர் கனப்படுத்தப்பட்டார். அவரை பார்க்கும்படியாய் சாஸ்திரிகள் கிழக்கே இருந்து என்ன செய்தார்கள்? இயேசு இருக்கும் இடத்திற்கு நட்சத்திரம் வழி நடத்தினார். அவர் பிறந்தார் என்பதை மேய்ப்பர்கள் மூலமாக அங்கே மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் பாடல்களை பாடினார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷனை பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி பரலோகம் சந்தோஷித்தது. அந்த சந்தோஷத்தை மேய்ப்பர்களுக்கு முன்பாக அவர்கள் பாடி கர்த்தரை துதித்தார்கள். ஆமென். மேய்ப்பர்களுக்கு தூதன் கட்டளையிட்டார், பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். அல்லேலூயா. ஆனா அந்த அந்தஸ்து கூட இந்த பிள்ளைக்கு, அந்த அந்தஸ்து இந்த பிள்ளைக்கு இல்லை. இவள் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவில்லை, தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து ஒரு கண்ணும் உன்மேல் இரக்கமாய் இருக்கவில்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் எரிந்து விடப்பட்டார். அன்றைக்கு மாத்திரமில்லை, இன்றைக்கும் அப்படித்தான். பெண் குழந்தை என்று சொன்னால் குப்பை தொட்டியில வீசிடுறாங்க, முள்ளு செடி மேல என்ன செஞ்சிடறாங்க, தூக்கி வீசிடுறாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல என்னுடைய 2வது மகனை ஆஸ்பத்திரியில் நான் வைத்திருந்த போது வேகமாய் வண்டியில் வச்சு கொண்டு வேகமா வண்டியில் கையில தூக்கிட்டு வேகமா ஓடி விடுறாங்க. என்னன்னு கேட்டா, திருக்கலம்பால சங்கலை எடுத்து பிள்ளைக்கு வாயில என்ன செஞ்சுட்டாங்க, ஊத்திட்டாங்க. வாயெல்லாம் வெந்து மரணத்துக்கு ஏதுவான நிலையிலே அந்த குழந்தை காணப்பட்டது. ஏனென்றால் அது பெண் குழந்தை. எத்தனை வேதனையான ஒரு காரியம். அதே போல இங்கே நாம் பார்க்கிறோம், அவள் தொப்புள் கொடி என்ன செய்யப்படவில்லை, அறுக்கப்படவில்லை. 2வது அவள் உப்பால் சுத்திகரிக்கப்படவில்லை. 3வது தண்ணீரால் குளிப்பாட்டப்படவில்லை. 4வது துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. 4வது அவள் அருவருக்கப்பட்டவளாய் இருந்தபடியினாலே அவள் தூக்கி எறியப்பட்டாள். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை நான் மூடி உனக்கு நான் ஆணையிட்டு கொடுத்து
உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்விதமாய் நீ என்னுடையவள். அருவருக்கப்பட்டதான அந்த பெண் பிள்ளை இப்போது அவள் கடந்து போகிற போது அவள் காலம் பருவ காலமாயிருந்தது. ஆனால் அவள் நிர்வாணமாயிருந்தாள். அவளுடைய நிர்வாணத்தை மூட தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து அவள் மேல் மூடி. இரண்டாவதாக உன்னை விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன். தாழ்வில் கிடந்த உன்னை, அருவருக்கப்பட்ட உன்னை, தூக்கி எறியப்பட்ட உன்னை முன்பக்கமாய் அவர் கடந்து வருகிறார். அநேகரால் புறக்கணிக்கப்பட்டவனாய் பட்டவனாய் காணப்படுகிறாயா? அவர் உன் அருகே கடந்து வருகிறார். அவர் சொல்லுகிறார், உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன், நான் உனக்கு ஆணையிட்டேன், உன் நிர்வாணத்தை நான் மூடினேன், இனி நீ என்னுடையவள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை நல்லவர். பிரைஸ் தி லார்ட். எசாயா 61:10 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எசாயா சொல்லுகிறார். எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருக்குள் நான் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் நகையினால் சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக. எப்படிங்க? ஒப்பாக. நகையை போட்டு அலங்கரிக்கல, ஆபரணம் போட்டு அலங்கரிக்கல, முத்துக்களால அலங்கரிக்கல. கர்த்தர் என்ன செய்தார்? அதற்கு ஒப்பாக, அதற்கு ஈக்குவலா என்ன செய்தார்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அவர் நம்முடைய நிர்வாணத்தை மூடுவடியார், நம்முடைய அபலட்சணத்தை மூடுவடியார். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது அவனுடைய நிர்வாணத்தை மூடி அவளோடு கூட ஆணையிட்டு உடன்படிக்கை பண்ணி, யார் என்னுடையவள். அப்போ நாம் அந்நியன் அல்ல. கர்த்தர் நமக்கு ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். மனாந்தரத்திலே அவருடைய மார்பிலே சாய்ந்து இறைப்பார கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அதை தந்திருக்கிறார். எண்ணப்படாத நம்மை, அருவருக்கப்பட்ட நம்மை, தூக்கி எறியப்பட்ட நம்மை, அவர் நமக்கு ஆணையிட்டு உடன்படிக்கை பண்ணி அவர் தம்முடைய வஸ்திரத்தை நமக்கு உடுத்தி, கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடையவள். சொல்லுகிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். நாம் எல்லாரும் செபிப்போம். எண்ணப்படாதவர்களாய் அறியப்படாதவர்களாய் காணப்பட்டோம், மற்றவர்களால் தூக்கி எறியப்பட்டவர்களாய் இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் நம்மில் கண்களை வைத்து அவர் பக்கமாய் நம்மை இழுத்துக் கொண்டார். அந்த காலத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கதியாயும் ராஜர் வீங்க ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறீர்கள் என்று பேதரை சொல்வதினால் அப்படியாய் கர்த்தர் எங்களை தாழ்வில் இருந்து எங்களை தூக்கி எடுத்ததற்காக உமக்கு சொல்கிறார். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் உம்முடைய ஜனம், உம்முடைய பிள்ளைகள். ஆமா
ஆண்டவரே அப்படிப்பட்ட அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது கேட்ட ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதி சமாதானத்தோட அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே என்னோடு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இப்பொழுதும் எப்பொழுதும் மாறாமல் இருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த யாவருக்கும் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரத்தை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.